நெருக்கத்தின் காரணமாக உன்னுடைய நண்பன் உலகத்தின் அடியால் சட்ட பஞ்சாயத்துக்காரர் அமெரிக்கா கொடுத்த நெருக்கத்தின் காரணமாக எங்களுடைய போராளிகள் உலகத்தின் பார்வையில் விடுதலை புலிகள் ஒரு மரபுவழி ராணுவமாக ஒரு பயங்கரவாதி இயக்கம் அல்ல, அவர்களும் ஒரு இனரீதியான போராட்டத்துக்கான போராளிகள், ஒரு ராணுவத்திற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றவர்கள் என்பது உலக சமூகத்திற்கு தாக்குவதற்கு வேண்டி 40,000 துருப்புகளை விடுதலை செய்தார்கள். அந்த 40,000 துருப்புகளையும் அன்று அழித்து வைத்திருப்போம் என்று சொன்னால், அவர்களை நாங்கள் கைது செய்திருப்போம் என்று சொன்னால், இந்த இலங்கை என்ற ஒரு நாடு இருக்காது. ஒட்டுமொத்தமும் தமிழகத்தின் தலைநகராக, தமிழகத்தின் நாடாக இலங்கை மாறிவிட்டோம். அந்த செயலை அழுத்தம் கொடுத்து இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு தெரியும், ராவை சார்ந்தவர்களுக்கும் உளவுத்துறை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும், அந்த போர் எப்படி ஒரு உத்தரமான போராக சேர்ந்து அந்த படையெடுப்பின் மூலமாக இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தின் சிறைபிடித்த எங்களுடைய தம்பிமார்களை அழித்து வைப்பதற்கு அனைத்து போர் கலாட கருவிகளையும் படித்து எங்களுடைய போராட்டத்தை நசுக்கியது இந்திய அரசு அல்லவா? 9 நாட்டு ராணுவத்தினுடைய கூட்டுப்படை இங்கே சென்று உங்களுடைய ராணுவ கருவிகள் துல்லியமாக எங்களுடைய நாட்டினுடைய அனைத்து ராணுவ பிரிவுகளின் நடவடிக்கைகளை நீ உன்னிப்பாக கண்காணித்து அந்த எதிரி தேசத்துக்கு எங்களை அங்கே காட்சி கொடுத்தார்களா? அதனால் தான் கேட்கின்றோம், எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்கள் மக்களுக்கு நாடு வேண்டும், எங்கள் மக்கள் மீது கொண்டளிக்கப்பட்ட ஒத்துக்கொண்டு சாசன கொண்டுகளை தீசி அழித்தவற்றுக்கு சர்வதேச சமயத்தின் முன்னால் இந்திய அரசு நீ குற்றவாளி என்கின்ற உன்னுடைய மோசம் நீக்கறியப்படும் என்ற காரணத்தினால் தான் நீ இலங்கையை பாதுகாக்கின்றாய். என்று சொன்னால் நீ இந்தியா நடுநிலையான நாடு, அனைத்தார கொள்கையுடைய நாடு என்று சொன்னால் நீ இந்தியா உன்னுடைய மனித நியாயமும் மனிதாபிமானமும் மனித உரிமையும் சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சர்வதேச சட்ட நெறிமுறைகளுக்கு நீ உட்படுவதாக என்று சொன்னால் நீ இன்று குற்றவாளி கொண்டு நிற்கவிட வேண்டிய ஒரு கருஞ்சாணி இந்திய தேசமே. உனக்கு மானம் இருக்கிறதா, சூடு இருக்கிறதா, பொறுமை இருக்கின்றதா? ஒரு நாட்டின் பிரச்சனைகளே அந்நிய தேசத்தினுடைய பிரச்சனைகளே தலையிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சர்வதேச நாடுகளுடைய வழக்கத்திற்கு ஆளாகி நீ அங்கே எங்களுடைய இனத்தை அழிக்கின்ற அந்த ஈர வேலையை செய்தது இந்திய அரசு தானே? இந்த சோனியாவின் கருங்காலி கூட்டத்தின் கவனம் வந்த மாதிரி அவர்களுடைய ஆட்சிதானே? இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைகின்ற காலமும் உணர்வால் ஒன்றுபடுகின்ற நேரமும் வந்துவிட்டது. ஈழ போராட்டம் என்பது வைகோவுக்கோ, நெடுமாறனுக்கோ, சீமானுக்கோ, வேல்முருகனுக்கோ, மணியரசனுக்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த போராட்டம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற மனித நேயத்தின் மீதும் மனிதாபித்தின் மனிதத்தின் மீதும் மனித உயிரின் மீதும் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஜீவராசியின் மீதும் இந்த போராட்டம் வெகுண்டேனும் உலகத்தின் அரங்கத்தில் நிச்சயமாக இந்தியாவுடைய கபடி நாடகம் உன்னுடைய முகத்தை செய்யும். 26 தேசம் உலக ஐநாவினுடைய மனித உரிமை பிரகடனத்தின் மீது கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் 26 நாடுகள் ஆதரித்திருக்கின்றது. இந்தியா ஒரு நாடு தனித்தால் 25 நாடுகள் நீ ஆதரிக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னாலே இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்திருக்கின்றார். அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்றது என்பதற்காகத்தான் தீர்மானம் என்ற நாடு எதிர்க்கின்றார், அரபு நாடுகள் இருக்கின்றார். ஆனால் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் வேற ஒரு தேசம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் இன்னும் 13 நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை உலக நாடுகள் உன்னிப்பாக நோக்கி உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் நோக்கர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்திய தேசமே உன்னுடைய கைவாணிகளும் கபட நாடகமும் சுப்பிரமணிய சாமி போன்ற ஐயோக்கியமும் போன்ற கபட நாடுகளும் இந்த பார்ப்பன கூட்டமும் நிச்சயமாக தமிழகத்தினுடைய மோதல் கொடுத்து எங்குமே நீங்கள் நடைமுறை முடியாத ஒரு செயல் நிச்சயம் நடக்கும். அருமை உறவுகளே, ஈழத்தினுடைய தொப்புப்படி உறவுகளுடைய விடுதலை போராட்டம் என்பது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ரத்தத்தில் உதிரத்தில் கலந்த போராட்டம். இந்திய தேசம் என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்திய சாத்தூரா மலைக்கு இந்த பக்கம் இருக்கின்ற மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எதோடையும் ஒத்து வராது. 1857 சிப்பாய் கழகம் உருவாகியது என்று சொல்லுவான். 1806 வேலூரிலே மாபெரும் சிப்பாய் கழகம் உருவாகியது. கோவை புரட்சி, பாஸ்டல் சிறைச்சாலை உழைப்பு என்றால் பாளையங்கோட்டை சிறைச்சாலை தகர்த்தெறியப்பட்டது. பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்து ஊகத்துறை அவருடைய தளபதிகளும் அங்கிருந்து தப்பி வந்து 8 நாட்களில் அந்த கோட்டையை கட்டினார்கள். வரலாறு என்பது தாய் தமிழகத்தை சார்ந்த எங்களுடைய தாய் பூமியில் இருந்ததால் தோன்றுகிறவருடைய பல வரலாறுகளை, பல ஆண்டுகளை, பல போராட்டங்களை, பல கலை நிகழ்வுகளை எங்களால் பட்டியலிட முடியும். எங்களுடைய
உணர்வான போராட்டத்திற்கு எங்கள் தம்பிமார்களின் போராட்டத்திற்கு நிச்சயம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வெற்றியை எங்களுக்கு கிட்டும். மத்திய அரசு, மாநிலத்த மத்திய அரசு ஒன்னால் சிறைக்கப்பட்ட, ஒன்னால் அழிக்கப்பட்ட இன மக்களின் விடுதலை போராட்டத்துக்கு நீ முதலில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். பாராளுமன்றத்திலே நீங்கள் இந்தியாவுடைய தீர்மானம், ஈழ தமிழருக்கு ஆதரவான தீர்மானம் இருக்கும் என்று சொன்னால் பாராளுமன்றம் என்று ஒன்று இருக்கும். இல்லை என்று சொன்னால் காவேரியில் தண்ணீர் தர மறுக்கின்ற மத்திய அரசோடு, பாலாற்று சிக்கலை தீர்க்காத மத்திய அரசோடு, முல்லை பெரியாறு அணையின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தாத மத்திய அரசோடு நாங்கள் ஏன் ஒன்றிணைய வேண்டும்? மீண்டும் இவை பரிந்துரைக்கு உட்படுத்தப்பட்ட திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலே தோன்றுகிற போது தனி தமிழிலே தனிநாடு தீர்வு என்று அண்ணாவின் கோஷத்தை, திராவிட நாடு என்ற கோஷத்தை மீண்டும் கையெழுக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். தமிழ்நாடு வரைபடத்திலே, இந்திய வரைபடத்திலே, இந்திய தேசத்திலே தமிழ்நாடு என்கின்ற ஒரு நாடு உங்களுடைய வரைபடத்தில் இல்லாமல் போகின்ற காலம் மிக விரைவில் அமையும். எங்களுடைய 40 பாராளுமன்ற உறுப்பினருடைய உங்களுக்கு உதவி தேவையில்லை. தமிழரை வைத்து ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, அடக்குமுறையின் மூலமாக, பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலமாக, எதிரெதிர் கட்சிகளின் இணை தெரியாத கூட்டணிகளின் மூலமாக உங்களுடைய ஆட்சி அலங்காரலாம் என்று எண்ணுகிறீர்கள். முல்லை பெரியாரில் இருக்கின்ற அணையின் நீர்மட்டத்தை 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற தேவாத்துக்காரர்களுடைய அச்சுறுத்தலுக்கு நீங்கள் பயந்து கொண்டு அங்கே நிறைவேற்றப்படுத்த தவிர்க்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய பேடித்தனமான, கைவாரித்தனமான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்த கர்நாடகத்திலே மறுக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய செயல்பாடுகளை எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய தம்பிமார்கள் நிச்சயம் அதை ஒடித்தறிந்து ஈழம் என்கின்ற ஒரு நாடு நிச்சயம் அமையும். தமிழ்நாடு என்கின்ற ஒரு நாடும், தனியாக தமிழகத்தான ஒரு நாடும் இந்தியாவில் அமைகின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்திய அரசு பாராளுமன்றத்தில் இந்திய இனப்படுகொலை செய்த ஒரு நாடாக இலங்கையை தீர்மானம் கொண்டு வர வேண்டும். சர்வதேச நீதிமன்றங்களுக்கு உட்பட்டு சர்வதேச நீதிமன்றத்திலே படுகொலை விசாரணை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய தனியத்தை ஆதரிக்கின்ற கோரிக்கையை முன்முதலாக இந்திய அரசுதான் கொண்டு வர வேண்டும். உனக்கு நான் இந்த பிராந்தியத்திலே இந்த மக்களை, கூறப்படி மக்களாக இருக்கின்ற தமிழர்களை உள்ளடங்கிய மக்களின் பிரதிநிதியாக ஆட்சி செலுத்துகின்ற இந்திய அரசாகிய நீங்கள் தான் முதலிலே ஐநா மன்றத்திலும் ஜெனீவாவிலே இருக்கின்ற மனித உரிமை ஆணையத்திலும் இந்தியா தனியத்தை ஆதரிக்கின்றது என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். தெற்காசிய பிராந்தியத்திலே உன்னுடைய வல்லமை செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இவை இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். தமிழராகிய நாங்கள் ஒன்றிணைந்து எழுகின்ற பொழுது இந்திய தேசம் சிக்குண்டு சிதறண்டு பல துருப்புகளாக, சோவியத் யூனியன் போல இனவாரி அமைப்புகளாக, பல குழுக்களாக நிச்சயம் எதிர்காலத்திலே உடற்கறியப்படும் என்பதை வரலாறு உங்களுக்கு உணர்த்தும். அருமை உறவுகளே, இப்பொழுது துபாயிலே, ஆஸ்திரேலிய கண்டத்திலே தப்பி சென்று உயிர் பிழைப்பதற்காக சென்ற என்னுடைய சகோதரிகளை மீண்டும் இலங்கை அரசிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தை துபாய் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. அங்கே என்னுடைய ஈழ தொலைக்காட்சியிலே, தமிழகத்தான தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராக இருந்த வாணிஸ்ரீ என்ற பெண்ணும் அதிலே அடக்கம். ஏற்கனவே இசைப்பிரியா என்ற என்னுடைய அன்பு சகோதரி சிதைக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதை போன்று இந்த பெண்ணுக்கும் என்ற துப்பாக்கி நிலையிலிருந்து மனித சமூகமே, மனித அபிமானமற்ற, மனித நேயமிக்க உலக நாடுகளே, நீங்கள் எல்லாம் முன்வந்து எங்களுடைய பத்திரிகையாளர்கள் மூலமாக இந்த செய்தி உலகத்துக்கு இட்டு சென்று அவற்றில் இருந்து அவர்களை தடுத்து தாய் தமிழகத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். தமிழக அரசு நீங்கள் ஈழத் தமிழர்களை ஆதரிக்கின்ற ஒரு சக்தியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் முதலிலே தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து முகாம்களையும் உடைத்தறிய வேண்டும். தாய் தமிழகத்திலே இருக்கின்ற தமிழரை போன்று எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஈழத்திலே எந்த போராட்ட குழுக்களும் இன்று இல்லை என்று அங்கே சொல்லுகின்ற நிலையில் நீங்கள் ஏன் இங்க இருக்கக்கூடிய அப்பாவி எங்களுடைய மக்களை வதைக்கின்றீர்கள், சிதைக்கின்றீர்கள்? வருகின்ற உளவுத்துறையை சேர்ந்த கியூபிராஜ் என்று சொல்லுகின்ற உளவுத்துறைகள் அங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தால் போதும் என்று வருகின்ற எங்களுடைய உறவுகளை சிதைப்பதும், அடிப்பதும், உரைப்பதும் விசாரணை என்ற பொருளில் நீங்கள் நசுக்குவதும் தவிர்க்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் நம்மளால் தான் முத்துக்குமார், அருமை சகோதரன் மாவீரன் முத்துக்குமார் காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் வைத்தார். நீங்கள் தமிழ்
தமிழர்கள் தானே, நீங்களும் எங்களை போன்றவர்கள் தானே. உன்னுடைய இனம் அங்கு அழிக்கப்படுகின்றது, உன்னுடைய இனம் அங்கு சிதைக்கப்படுகின்றது. நான் உயிர் கொடுத்து போராடுகின்றேன். நீங்கள் உங்களுடைய சகலாயுதம் ஏந்துங்கள் என்று சொன்னார். அதை போன்று உங்களுடைய லத்திகள், உங்களுடைய அடக்குமுறைகள், உங்களுடைய ஒடுக்குமுறைகள் தமிழனுக்கு எதிராக வருகின்ற போது நீங்கள் கொஞ்சம் மாற்று தேசத்திலே இருக்கின்ற, மாற்று மாநிலத்திலே இருக்கின்ற காவல்துறையை ஊடகங்கள் வழியாக பாருங்கள். காவேரியிலே தண்ணீர் கொடுக்க மறுக்கின்றார், கன்னட அமைப்புகள் வெகுண்டெழுந்து போராடுகின்றார். அங்க இருக்கின்ற காவல்துறை அவர்களிடத்தை மென்மையான போக்கை கையாளுகின்றார். ஆனால் தாய் தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையை தந்த நாம் உடனடியாக துப்பாக்கியும் வெற்றியும் சுழட்டுகின்றோம். இந்த போக்கு மாற வேண்டும். உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம், அரவணைப்போடு கேட்டுக் கொள்கின்றோம். உங்களுடைய பணிச்சுமை என்பது மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய மன வேதனைகளுக்கும் மத்தியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் பல சிரமங்களை கையாளுகின்றீர்கள். ஆனால் அந்த போதிலும் நீங்கள் இந்த மக்களை மனிதாபிமானத்தோடும் தாயுள்ளத்தோடும் தமிழன் என்ற உணர்வோடும் பார்க்க வேண்டும். கடந்த கால வரலாறுகளை பாருங்கள். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய அதிகாரியாக இருந்தார் மோகன்தாஸ் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கின்றார். அதை போன்று துரை அவர்களுடைய காலத்திலும், அலெக்சாண்டர் அவருடைய காலத்திலும், அலெக்சாண்டருடைய அவருடைய காலத்தில் உளவுத்துறையினுடைய எம்பியாக இருந்தவர் இன்று தமிழகத்தினுடைய டிஜிபியாக இருக்கின்றார். அதை போன்று ஐபிஎஸ் படித்த தமிழர்களுக்கு தமிழனுடைய போராட்டம் நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய அருமை சகோதரர்கள் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கின்ற எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் இந்த ஏற்றுக்கும் போராட்டத்தின் வரலாறு தெரியாது. ஆகினால் தான் நீங்கள் ஈழ விடுதலை என்றாலோ, ஈழ ஆதரவு என்றாலோ, பிரபாகரன் என்றாலோ சர்வதேச பயங்கரவாதிகளை போல் இவர்களை சித்தரிக்கின்றனர். ஆகையால் இந்த போக்கு உங்களுக்காக உயிர் தியாகம் செய்து உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடையாக கொடுத்து சென்றிருக்கின்ற இந்த முத்துக்குமாரோடைய வழிகாட்டுதலோடு காவல்துறையும் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்திற்கு உதவ வேண்டும். வரை தந்திருக்கின்றார் அனைத்து உறவுகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லுகின்றேன். இப்பொழுது நீங்கள் நம்மளுடைய போராட்டத்தை மத்திய சவால் அலுவலகத்தை பூட்டுகின்ற போராட்டம், இந்த போராட்டம் ஒத்திகை போராட்டம். அதனால் காவல்துறையினுடைய அனுமதிக்கப்பட்ட பகுதி வரை உள்ளே சென்று அவர்கள் கைது செய்வார்கள். அதற்கு பின்பாக நீங்கள் அனைவரும் பஸ்ல ஏறி அமைதியா அவர்கள் சொல்லுகின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழருடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, நாம் அனைத்து வகையிலும் காவல்துறைக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மற்ற அமைப்புகளை போன்று காவல்துறையை எதிரிகளாகவோ, நமக்கு எதிரானவர்களாகவோ, அவர்களை தரக்குறைவாகவோ, அவர்களை அநாகரிக வார்த்தைகளாலோ நம்மளுடைய அமைப்பை சார்ந்த, இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. எல்லா வகையிலும் நாம் அரசனுடைய ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை நம் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களும் இந்த நாட்டில் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தனிநாடு ஆவது நிச்சயம். காவல்துறை தன்னுடைய கடமையை செய்வதன் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை மத்திய அரசாங்கத்திற்கு காட்டுவதை சற்று பொறுத்து கொண்டு ஒரு மணி நேரம் மௌனம் காட்டும் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் இருந்து தமிழ்நாடு தனிநாடாக பிரிந்துவிடும். எல்லா அறிவுரைகளையும் ஆலோசனைகளும் வழங்குகின்ற அதிகாரிகள் எல்லாம் காவல்துறையில் இருக்கின்றார்கள். ஆகையினால் காவல்துறை என்பது நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய நண்பர். நாம் அவர்களை எதிரியாக பார்க்கின்ற அந்த பாக்கை, அந்த பாங்கை கடந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதை அடியோடு ஒழித்துவிட்டு ஒரு கருங்குரங்கு கூட்டத்துக்கு சொந்தக்காரர் பேசிட்டு போறான் பாரு. காவல்துறையில இருக்கிறவங்க யாரோன்னு அப்படி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆகையினால நீங்கள் எல்லாரும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதை போன்று நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய போராட்டங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் நம்ம வெயில் ஏழ்ந்து நிக்கிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் வந்து இந்த போராட்டத்துல ஒரு வருமா நீங்க தோட்டங்கள் எழுப்பி சபை நிலையத்திற்கு முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் வழி சென்று அனைவருக்கும்